மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சீமான் இயக்கத்தில் சத்யராஜ், குஷ்புன்னு இப்படி பலருமே நடிச்சு 2000 வெளியான வீரநடை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை உமா சங்கரி. இவங்க அந்த படத்தை தொடர்ந்து வானவில், கலகலப்பு, சொக்கத்தங்கம், கோவை பிரதர்ஸ்னு இப்படி சில தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. குறிப்பா சொக்கத்தங்கம்ல விஜயகாந்த் அவர்களோட தங்கச்சியாவும், கோவை பிரதர்ஸ் படத்துல சத்யராஜ் அவர்களோட தங்கச்சியாவும் நடிச்சது மக்கள் மத்தியில இவங்களை பிரபலமாக்குச்சு. கடைசியா தமிழ்ல வலிமை படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. சினிமா மட்டும் இல்லாம தமிழ்ல வள்ளி சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில உமா சங்கரி அவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறதா சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி உமா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போ ஒரே நாள்ல கீமோ மற்றும் இம்யூனோ சிகிச்சை ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். கடினமான நாட்களை எப்படி கையாளலாம்னு கத்துட்டு இருக்கேன். நான் பலமா உணரும் நாட்களை கொண்டாடிட்டு வரேன். எனக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கிற குடும்பத்துக்கு நன்றி. என்னோட ஃபேன்ஸ் தர சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கும் நன்றி. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிட்டு வரேன். என்னோட முன்னேற்றத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கேன். இந்த முன்னேற்றம் பர்ஃபெக்டா இல்லை அப்படின்னாலும் உண்மையானது அப்படின்னு உமா சங்கரி அவர்கள் கேன்சருக்கு எதிராக துவண்டு போகாம மன தைரியத்தோட போராடிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. பலரும் கமெண்ட்ஸ்ல நீங்க சீக்கிரமே குணமாகி நல்லபடியா ஆயிடுவீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. மேலும் சிலர் நீங்க மறுபடியும் பழைய மாதிரி நல்லா இருக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு எமோஷனலாவும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.